டேய் ஜோரா 2 டீ போடுறா. நல்லா கேட்டுக்க, டீ போடு. டீ மாதிரி போடாத. பேப்பர்ல என்னங்க விசேஷம்? நான் பேப்பர் படிக்கிறதே விசேஷம் தாயா. வெயிட் சார், என்னங்க சார் சொன்னீங்க? நான் படிக்கிறதே விசேஷம் தாயா. பாரதேசி குடா எடாத வடையும் குடா போடா. படிக்க தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்புறம் என்ன பண்றதுல? சும்மா பாக்குறேன். அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றியா? மானத்தை வாங்காதப்பா. ஸ்பெஷல் டீ சொல்லிருக்கேன். ஹவாலா பேங்கில் கொள்ளை. பிரபல பைனான்சியல் லாலா சேட் கொலை. ரூபாய் 75 லட்சம் மதிப்புள்ள வைர நகைகள் திருட்டு. கைரேகை மற்றும் முக்கிய தடயங்கள் கிடைத்துள்ளன. பார்ட்னர், என்ன டீ கிளாஸ் எல்லாம் லுங்கில வாங்குற? இனிமே நம்ம கைரேகை எங்கேயும் பதியக்கூடாது. ஓ அப்படியா பார்ட்னர்? இப்பதானே சொன்ன கைரேகை பதியக்கூடாது. அவ்வளவு புத்திசாலியா இருந்தா நான் ஏன் பார்ட்னர் உன் கூட சேர்றேன்? ஏதோ 50-100 திருடிட்டு சந்தோஷமா இருந்த உன் கூட சேர்ந்தா டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஆகலாம்னு சொன்ன. இப்ப பில்லா ரங்கா ரேஞ்சுக்கு ஆக்கிட்டே பார்ட்னர். என்ன பார்ட்னர், நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு கண்டுக்கவே மாட்டேங்கிற. நெக்ஸ்ட் பிளான பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, அடுத்த பிளானா? போலீஸ் போலீஸ்! ஐயோ, போலீஸ் பக்கத்துல வந்துருச்சான்னு திரும்பி பாருங்க. ஓ, நீ பெரிய கேடியா இருப்ப போல இருக்க. திரும்பி பார்த்தா போலீஸே மூஞ்சி அடையாளம் கண்டுபிடிச்சு புடிச்சுக்குவாங்க. நீ எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? நவர், என் வாழ்க்கையில நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். 2 பேரும் ஒண்ணாதாம்ல படிச்சோம். அவன் எஸ்ஏ கார் நல்லா இருக்கு, பாதியில ஏறிக்கலாம் பா. உட்கார்ந்துக்காம பாருல. சீக்கிரம் வண்டி எடுப்பா, போலீஸ் துரத்துதுங்களா. டேய், மீட்டருக்கு மேல எவ்வளவு வேணாலும் போட்டு வண்டி ஏறா. டேய், எடற வண்டியா? அப்ப நான் யாருல? தெரியாதுல. போலீஸ்! போலீஸ்! இதுக்கு எங்க பிடிக்க? அவன் போயிட்டு 5 கிலோமீட்டர். என்னப்பா இது? 10 பேர் படுத்துட்டு மூஞ்சில வாட்டர் விடுறாங்க. 10 people under the water is coming, okay? Nonsense. Yes. You see, ஏமா இந்த மாதிரி பில்டிங் நம்ம கட்டலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ள அவசரப்பட்டு இவன் கட்டிட்டானம்மா. சொல்றீங்க தம்பி, என்னப்பா சொல்றாரு? அது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா கட்டலாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பேப்பர் எங்கேயோ மிஸ் ஆகி போயிடுச்சு. அதான் கட்ட முடியாம போயிடுச்சு. இல்ல கட்டிருப்பீங்க. கட்டிருப்போம்ல. அட அவுத்துடுங்க. இருந்தாலே என்கிட்ட விளக்கமா சொல்லிருக்கனா. மொத்தமா பொதுக்கூட்டத்துல சொல்ற மாதிரி சொல்லாதீங்கண்ணா. சரியா, புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த வீட்டை உங்க வீடா நினைச்சுங்க. All girls, come on. லண்டன் பாரிஸ் ரேஸ் கேஸில் லட்சம் கோடி நமக்கு தூசு வானில் போடு ரியல் எஸ்டேட் வாங்கு பூண்டில் சைட்டு டாடா பிர்லா ரேஞ்சு தான் டாலர் பவுண்டும் சென்று தான் டிப்போ டிஎஃப்ஓ டிப்போ டிஎஃப்ஓ டிப்போ டிஎஃப்ஓ லண்டன் பாரிஸ் ரேஸ் கேஸில் லட்சம் கோடி நமக்கு தூசு வானில் போடு ரியல் எஸ்டேட் வாங்கு மூணில் சைட்டு டாடா பிர்லா ரேஞ்சு தான் டாலர் பவுண்டும் செஞ்சு தான் டிப்போ டிஎஃப்ஓ டிப்போ டிஎஃப்ஓ டிப்போ எப்பப்போ டிப்போ டிஎஃப்ஓ. டெய்லர் தான் நம்ம ட்ரெஸ் தைக்கலாம். சில்வஸ்டர் ஸ்டாலினை எஸ்கார் தாக்கலாம். ராக்ஃபெல்லர் நம்மிடம் ஃபைனான்ஸ் வாங்க வைக்கலாம். ரோஜர் மூர் நம்ம ஹவுஸ் வாட்ச்மேன் ஆக்கலாம்.
ஆதர் ஆக செய்யலாம். கிளியோபாட்ரா இங்க வந்து ஆயில் மசாஜ் செய்யலாம். டாடா பிர்லா ரேஞ்ச் தான். டாலர் பவுண்டும் சேஞ்சுதான். டிப்போ டிப்போ டியப்போ. டிப்போ டிப்போ டியப்போ. டிப்போ டிப்போ டியப்போ. டிப்போ டிப்போ டியப்போ. லண்டன் பாரிஸ் ரேட்டு பேசு லட்சம் கோடி நமக்கு தூசு வானில் போடு ரியல் எஸ்டேட் வாங்கு வாங்கு மூணில் சைட்டு டாடா பிர்லா ரேஞ்ச் தான். டாலர் பவுண்டும் சேஞ்சுதான். தாஜ்மஹால் போல நாம் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டலாம். மைசூர் பேலஸை அவுட் ஹவுஸ் ஆக்கலாம். பாபிலான் தோட்டம் போல் தொங்கும் தோட்டம் போடலாம். பக்கிங்ஹாம் பேலஸ் போல் பாத்ரூம் கட்டலாம். ஷூர் கோல தங்க வயல வாங்கி கோலி குண்டு ஆடலாம். பைசா நகர் சாய்ந்த தவறை பைசா கொடுத்து நிமிர்த்தலாம். டாடா பிர்லா ரேஞ்ச் தான். டாலர் பவுண்டும் சேஞ்சுதான். டிப்போ டிப்போ டியப்போ. டிப்போ டிப்போ டியப்போ. டிப்போ டிப்போ டியப்போ. டிப்போ டிப்போ டியப்போ. லண்டன் பாரிஸ் ரேட்டு பேசு லட்சம் கோடி நமக்கு தோசு வானில் போடி ரியல் எஸ்டேட் வாங்கு வாங்கு மூணில் சைட்டு டாடா பிர்லா ரேஞ்சு தான். டாலர் பவுண்டும் செஞ்சுதான். டிப்போ டிப்போ டியப்போ. டிப்போ டிப்போ டியப்போ. டிப்போ டிப்போ டியப்போ. டிப்போ டிப்போ டியப்போ. ஷாபரா போதும் நான் பள்ளிக்கூடத்திலேயே சொன்னதில்ல. டேக் இட். இந்த கம்பிக்கோ எவன்டா அவன் எண்ணெய் குடிச்ச நாய் மாதிரி கரைக்கிறவன்? அது எந்த நாயின்னு பார்த்து சீக்கிரம் அனுப்புங்க பார்ட்னர். ஏன் அது நீ செய்யக்கூடாதா? நான் பிஸியா இருக்கேன்ல. ஓஹோ பார்ட்னர், நம்மள மாதிரி பிக் மேனுங்க இருந்தா 4 பெக்கெட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு டொனேஷன் பாருங்க, கோவிலுக்கு நிதியும் பாருங்க, கட்சிக்கு நிதியும் பாருங்க, 4 கட்டை தூக்கி ஏறி ஏன் அதை பாருங்க. நீங்க பண்ணக்கூடாதா? நான் பிஸியா இருக்கிறேன். தமாசே, யாருகிட்ட பேசுறத பார்த்து பேசு. பட்டை கிளம்பிடுவேன். சாரி அண்ணால். கோச்சுக்காதீங்கண்ணா. குவார்டருக்கு மேல போயிட்டாலே குலதெய்வமே நேர்ல வந்தால் நான் இப்படித்தான் நான் மப்புல திட்டிடுவேன். ஆமா சார், போன வாரம் கூட மப்ல திட்டிட்டாரு. குலதெய்வம் கோச்சிட்டு போயிடுச்சு. இப்ப இவங்க குடும்பமே வேற குலதெய்வத்தை கும்பறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. எஸ்ங்கண்ணா. யோ, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். உங்க 2 பேர்த்து எதுக்காக தங்க வச்சிருக்கேன் தெரியுமா? அக்காங்களோட விளையாடு இருக்குங்கண்ணா. விளையாண்டீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சோம். இன்னும் ஒரு ரீல் கூட முடியல. அதுங்களே கரடி மாதிரி. அடுத்த ரீல் போனா நீங்க அவுட் ஆயிருவீங்களாப்பா? ஏப்பா, சிட்டிலேயே ரொம்ப சென்ட்ரான இடத்துல இருக்கிற பேங்கா பார்த்து பட்டப்பகல நுழைஞ்சு பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்க. என்னடா நட்ட நடிச்சாமத்துல லாலா சேட்டை போட்டு தள்ளிட்டு அவங்கிட்ட இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஐயோ, கொலை பண்ற அளவுக்கு நாங்க குடும்பக்காரவங்க இல்லைங்க. பாருங்க, நாங்க இன்னும் ஆஃப்டர் ஹவுஸ்லயே இருக்கோம். ஆமாங்கண்ணா. கரெக்ட். ஆனா நீங்க பண்றதுல புல்டோசர் வேலையில இருக்கு. இத பாருப்பா, இது வரைக்கும் எந்த கொலைகாரனாவது தான் பண்ண கொலையை தான் பண்ணணும் ஒத்துருக்கானா? நோ ஹிஸ்டரி. டேக் அப். அதனால நீங்க பண்ண கொலைகளுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. அதை விட இந்த பங்களா, காரு, சொத்து சுகத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன். எனக்காக ஒரு சின்ன கொலை பண்ணுங்கப்பா. ஸ்மால் மர்டர். ஏப்பா, உனக்காக ஒரு கொலை, அந்த நிக்கிறான காட்டு போறேன் அவனுக்காக ஒரு கொலை, ஆதம்பாக்க அலமேலுக்கு ஒரு கொலை, நுங்கம்பாக்க நூர்ஜகானுக்கு ஒரு கொலை. இது என்ன நேர் விருப்பமாயா? சாரி சார், நீங்க தப்பான ஆட்களை செலக்ட் பண்ணிட்டீங்க. நாங்க வரோம். ஒரு நிமிஷம். டேக் திஸ் போட்டோ. கூப்பிட்டீங்களா? அந்த போட்டோ வர்றேன். பார்ட்னர் 50-50 25 தான் இருக்குது. இந்தா. இந்தா வா. என்ன அவங்க பாட்டுக்கு போட்டோ கழிச்சு முழுங்கிட்டு போறானுங்களா? உடனே அவனுக்கு பாசிட்டிவ் தான் இருந்தானுங்க. நெகட்டிவ் ரைட் சொல்றேன் நான் தானே. பாண்டியன், டீலக்ஸ் பாண்டியன். வேலையை காட்டிடுவோமா? கேட்ச். அப்படி போடல. கேட்ச்னா இதாமல கேட்ச். டெண்டுல்கரே தோத்தான் போ. சூப்பர் பஞ்சில.
ஏறி மிதில பிராவண குத்துல ஏலே காரமழை பெஞ்சா அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறவன்ல இந்த பாண்டியன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஏரியாவில் இருக்கிற பேங்க்ல புகுந்து திருடி இருப்பீங்க, அதுவும் பட்ட பகல்ல. ராத்திரில போனா பேங்க் பூட்டி இருக்கும், அதான் பகல்ல போனோம். அதுவும் இல்லாம நடு சாமத்துல கொலை பண்ணிருக்கீங்க. நடிஜாமத்துல கொலை பண்ணாம பகல்ல யாராவது கொலை பண்ணுவாங்களா டீலக்ஸ்? என்ன? நான் சொல்ற கேஸ்ல இவனு பேர்ல எழுதல. இல்ல கம்ப்ளீட்டா விவரமா சொல்லல, நான் எழுதுறேன். எழுதிக்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ரெட்டை கொலையும் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பையும் இவன் பேர்ல எழுதல. டீலக்ஸ் எல்லா கேஸும் என் பேர்ல எழுதுறீங்களே, பார்ட்னர் பேர்ல பாதி எழுதுங்க சார். ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். ஏலே கொருக்குப்பேட்டை கொலையும் தாம்பரத்துல தாலி எடுத்தது இவன் பேர்ல எழுதல. என்ன சொத்து எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க? மூடுல மெட்ராஸ்ல அவாலா மோசடி வழக்குல ஏஜென்ட் இவன் தான் எழுதல. உய்யாலா முக்காபுலா தெரியும், அது என்ன ஹவாலா? ஏலே மோதி அது அந்நிய செலாவணி வழக்குல. உள்ளூர் செலவாணிக்கே வக்கில்லாம் தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். அதுல என்ன அந்நிய செலவாணி? அந்நிய செலவாணினா என்ன? அதெல்லாம் டாலர் சம்பந்தப்பட்டதுல. டாலர்னா இந்த முருகன் படம் ஐயப் சாமி படம் எல்லாம் போட்டு ரவுண்ட் ரவுண்டா தூங்குங்களா, அதுங்களா? விட்டா கலரா பிளாக் அண்ட் ஒயிட் கேப்பீங்களே. ஏற்கனவே பேங்க்ல கொள்ளை அடிச்சதுக்கு 7.5 வருஷம்ல, அதுக்கப்புறம் சேட்டை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் தாம்பரத்துல தாலி எடுத்தது, கொருக்குப்பேட்டை கொலை வழக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கோர்ட்ல போய் நின்னா தூக்குல தொங்குறது நிச்சயம்ல. பார்ட்னர் என்னது நாக் அவுட் இமேஜினேஷனா? இல்ல பார்ட்னர், ரியல் ஃபீலிங். பேசாம அந்த தாடிக்கார சொன்னதுக்கே ஒத்துக்கலாம் போல் இருக்கு. அது தர்மமாகாது பார்ட்னர். தர்மத்துக்கு தான் கொடுத்தானுங்களே. இல்ல அங்க என்ன பாக்க சொல்லு. இல்ல பாத்துட்டான் இருக்கேன், அதுக்குள்ள அவசரப்படுது. பிக் பாக்கெட் வடிவேல 5000, சரி. பிளேடு பைக்கெட் 3000, சிக்கல. ராயபுரம் ராமு 3000, அந்தல. சிந்தாரிப்பேட்டை சிங்கி 1000, மேல. கோடம்பக்கம் 3000. தெரியல. என்னடா இது மளிகை கடையில லிஸ்ட் போடுற மாதிரி போட்டுருக்கானுங்க. அண்ணாச்சி யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? சார் யாருங்கிறத விட உள்ள இருக்கிற சரக்கு என்னங்கறத பாருங்க. அண்ணாச்சி என்ன நினைச்சு கட்டுக்கிட்டா இருக்கு? ரொம்ப நாளா நீ டீலக்ஸ் பாண்டினாவே இருக்கிற, உன்னை சூப்பர் டீலக்ஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க அண்ணாச்சி, உங்களுக்கு நான் என்ன தெரியும் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பெட்டி தர்றேன். சரிங்க அண்ணாச்சி. செத்து போறீங்களா? அண்ணாச்சி, இப்படி சொல்றீங்க? ஏன்டா பயந்து சாகுற? உள்ள 2 பேர்த்த கட்டி வச்சு அடிக்கிறீங்களே, ஆமாங்க அண்ணாச்சி. அவங்களை வெளியில விடு.